ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெட்டி இன்ஜினியர்ஸ். ஸோ இன்னைக்கு 2.0 என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றியான ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ படத்தை இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில பர்சனல் ஒப்பீனியன் இந்த படத்தை பேஸ் பண்ணி நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் சொல்லிட்டு தான் இந்த ஆடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2.0 போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தமிழ் படமாச்சு ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு பேசப்படணும்னு கம்பேர் பண்ண சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கும். இந்த 2.0 பொறுத்த வரைக்கும் அந்த ஆசை எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுருக்கு தான் சொல்லலாம். பிகாஸ் சங்கர் சாரோட 3 இயர்ஸ் உழைப்பு அண்ட் அவரை நம்பி லைக்கா ப்ரொடக்ஷன் கோடியாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ராடக்டை கொடுத்துருக்காரு. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கோடியை பார்க்கலாம். அண்ட் இந்த படம் ஃபார் த ஃபஸ்ட் டைம் 3Dயில் எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக 3D படத்தை யாராலையும் எடுக்க முடியாது. யாரோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த 3D படத்தை எடுத்த மாதிரி இவர் எடுத்துருச்சிருக்காரு. பட் சங்கர் சாரோட இது ஒரு ஃபஸ்ட்டு 3D படம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தில் மெயின் ப்ளஸ் ரஜினி சார். நீங்கள் ஜென்ரலாக பார்க்குற ரஜினி சாரை பார்க்க முடியாது. அண்ட் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் விண்டேஜ் ரஜினி சார் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம், பழைய ரஜினி சாரை. அண்ட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ரஜினி சார் போட்டிருக்காரு. அந்த படம் பொறுத்த வரைக்கும் பக்காவாக நடிச்சிருக்காரு. அண்ட் வில்லன் பொறுத்த வரைக்கும் அக்ஷய்குமார் சார் மட்டும் தான் பக்காவாக இதை பண்ணிருக்க முடியும். அண்ட் ஏமி ஜாக்சன் அவங்களோட ரோலை பக்காவாக பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் அட்டகாசமாக இருக்குது. அண்ட் இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் தான் செமன் நினச்சிட்டு போவோம். அண்ட் செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலேயே இருக்கும். ஏன்னா 2.0 என்ட்ரிக்கு அப்புறம் படத்தை பிடிக்கவே முடியாது, போயிட்டே இருக்கும், அவ்வளோ ஸ்பீடாக போகும் படம். அண்ட் இந்த படம் ஒரு பாகுபலி அளவுக்கு இல்லாமல் பாகுபலிக்கு மேலேயே இந்த படம் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் இந்த படம் முடிச்சுட்டு நம்ம தேட்டர் விட்டு வெளியே வந்தோம்னா நம்ம காலர் தூக்கி சொல்லலாம், தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி ஒரு கெத்தான படம் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் ரியலாகவே இந்த படத்தை நீங்கள் 2-3 தடவை பார்க்கலாம். எதுக்காகனா லாஸ்ட்டு 40 மினிட்ஸ். ஏன்னா அந்த 40 மினிட்ஸ் சீன்ஸ் பட்டாசு மாதிரி வெடிச்சுட்டே போயிட்டே இருக்கும், அவ்வளோ பயங்கரமாக எடுத்திருப்பாங்க இந்த படத்தை. அண்ட் நெக்ஸ்ட் ரஜினி ஃபேன்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா லேட்டஸ்ட்டாக கபாலி அண்ட் காலா படம் என்ன தான் பட்ஜெட் வைஸில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இல்லைன்னு சொல்லலாம் ரஜினி ஃபேன்ஸ்க்கு. ஆனால் இந்த படம் பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குன்னு சொல்லலாம். அண்ட் ரஜினி சார் அண்ட் சங்கரோட இது 3வது படைப்புன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் ஒரு வெற்றி படைப்பாக அமைஞ்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு 3.0 சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல கரெக்டாக உண்மையான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்தை நீங்கள் இந்த 3Dக்காகவே இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா 3Dயில் எடுத்திருக்காங்க, மறக்காமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.